இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா சமயபுரத்திலே ஃபேமஸான ஒரு சின்ன டிஃபன் கடைக்கு வந்திருக்கோம். பாருங்க, அக்கா கடை வந்து சின்ன கடை தான். ஆனா அக்கா கிட்ட வந்து ஏகப்பட்ட டிஷ் வச்சிருக்காங்க இந்த சின்ன கடையில. பாருங்க கஸ்டமர்லாம் எவ்வளவு பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு. பாருங்க, அக்கா வந்து இப்ப தோசை ஊத்த போறாங்க. பாப்போம் எப்படி ஊத்துறாங்கன்னு. உங்களுக்கு என்ன தோசை போடலாம்? இன்னொரு தோசை கடையில வந்து அக்கா இருக்காங்க. அக்காட்ட வந்து அவங்க கடையில என்னென்ன டிஷ் இருக்குன்னு கேட்போம். அக்கா, உங்க கடையில வந்து சாப்பிடறதுக்கு என்னென்ன டிஷ்கா இருக்கு? இட்லி இருக்கு, தோசை இருக்கு. தோசையில வந்து இட்லி பொடி தோசை, தக்காளி தோசை, முட்டை தோசை, ஆனியன் தோசை, பெப்பர் தோசை, ரவா தோசை, ஊத்தாப்பம், அப்புறம் வடை, பொங்கல், பூரி அனைத்தும் போடுறோம். நாங்க குழம்புல வந்து சாம்பார், பூரிக்கு வந்து கிழங்கு மசாலா போடுறோம். எக்ஸ்ட்ரா வந்து மட்டன் குழம்பு போடுறோம். சட்னியில் வந்து தேங்காய் சட்னி, மிளகா சட்னி, புதினா சட்னி போடுறோம். ஓகேக்கா. அக்கா, உங்க கடையில ஸ்பெஷலானதுன்னா என்ன டிஷ்கா? எங்க கடையில ஸ்பெஷல் வந்து கலக்கி வந்து சட்னி கலக்கி வந்து ஸ்பெஷல். அதை விட முட்டை தோசை ஸ்பெஷல். பூரி குழந்தைங்க வந்து பூரி விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகேக்கா. எங்க குழந்தைங்க கடையில வந்து பூரி தான் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகேக்கா. அக்கா சொல்றதை கேட்டீங்கனாலே தெரியும். கண்டிப்பா வந்து இப்ப அக்காட்ட வந்து எல்லா டிஷ்லையும் போட சொல்லுவோம். போட்டுட்டு நம்ம வீடியோ எடுத்து காமிப்போம். மறக்காம சமயபுரம் சைடு யாராவது வந்தீங்கன்னா வந்து அக்கா கடையில சாப்பிட்டு பாருங்க. அக்கா வந்து அவங்க கடையில வந்து இப்ப முட்டை தோசை போட போறாங்க. வாங்க எப்படி போறாங்கன்னு பாப்போம். பாருங்க, பாருங்க, அது மேல ஏதோ ரகசியமா மசாலா எல்லாம் தூவி விடுறாங்க. பெப்பரு, பாருங்க, வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த கடை கரெக்டா எங்க இருக்குன்னு தெரிஞ்சா இந்த வீடியோ கடையில கமெண்ட் பண்ணுங்க. அப்படி தெரிலன்னா நான் கரெக்டா லொக்கேஷன் சொல்றேன். அக்கா கடை கரெக்டா எங்க இருக்குன்னா திருச்சி சமயபுரம் பக்கத்துல கண்ணனூர் சிறப்பு பேரூராட்சின்னு சொல்லி ஒரு பூங்கா ஒன்று இருக்கு. அந்த பூங்காவுக்கு அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா மாரியம்மன் டிஃபன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து கடை வச்சிருக்காங்க. கண்டிப்பா யாராவது சமயபுரம், திருச்சி டோல்கேட்டு இந்த மாதிரி நம்ம லோக்கல்ல யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அக்கா கடையில் சாப்பிட்டு பாருங்க. அக்கா கடையில் வந்து யூனிக்கா நிறைய டிஷ் வச்சிருக்காங்க. அந்த அக்கா முன்னாடி சொல்லியிருப்பதே கேட்டிருப்பீங்க, அவ்வளோ டிஷ் சொல்றாங்க. பாருங்க, அக்கா கடையில் இட்லிலாம் நல்லா சூடா வெந்துட்டு இருக்கு. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாலே தெரியும். பாருங்க, எல்லாம் நல்லா ஆவி பறக்க இருக்கு. வாங்க கிட்ட போய் பார்ப்போம். பாருங்க, இட்லிலாம் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கு. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாலே தெரியும். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இட்லி நல்லா தரமா இருக்கு. பாருங்க, அக்கா கடையில வந்து சூடா எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க இட்லி. பாருங்க, அடிச்சு வைக்கிறாங்க இட்லியா. போட்டேன். அக்கா வந்து எடுத்துட்டு போறாங்க. பாருங்க, அக்கா ஸ்பெஷலா ஹாட் பாக்ஸ்லாம் வச்சிருக்காங்க சூடா கொடுக்கணும்னு சொல்லிட்டு. பாருங்க, எல்லாம் நல்லா ஆவி பறக்க இருக்கு. பாருங்க, அக்கா கடையில வந்து நல்லா சூடா பூரி பொரிச்சிட்டு இருக்காங்க. நல்லா சூப்பரா பொரிக்கிறாங்க. எண்ணெயும் பாருங்க நல்லா சூடா இருக்கு. பாருங்க எப்படி பொங்கி வருதுன்னு. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாலே தெரியும். நல்லா புஷ்ஷுன்னு பெருசா வருது.
அக்கா அக்கா உங்க கடையோட லொகேஷன் கரெக்டா எங்கக்கா இருக்கு? திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயில் வந்தீங்கன்னா திரு 4 ரோட்ல இருந்து உள் சைடு வந்து அந்த மணச்சனல் ரோட்ல இருக்கு. ஆப்போசிட் லெஃப்ட் சைடு ரைட் சைடுல இருக்கிறோம். அக்கா கடை வந்து கரெக்டா எங்க இருக்குன்னா திருச்சி சமயபுரம், கரெக்டா சமயபுரம் 4 ரோடு வந்தீங்கன்னா 4 ரோட்ல இருந்து மணச்சநல்லூர் ரோடு, அந்த மணச்சநல்லூர் ரோடு வந்தீங்கன்னா இப்ராஹிம் பார்க்கு, அந்த பார்க்குக்கு அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா அக்கா கடை வச்சிருக்காங்க. அக்கா உங்க கடையோட டைமிங் என்னக்கா? காலை 7 to 11. காலையில 7 டு மதியம் 11 மணி வரையுமாக்கா? ஓகேக்கா. எங்க கடையில வந்து சுத்தமாவும் சுகாதாரமும் கொடுத்துட்டு இருக்கோம். மக்களோட வந்து திருப்தியா சாப்பிடணுங்கிறதுக்காக இந்த கடையை நடத்திட்டு இருக்கோம். மற்றபடி யாராவது திருச்சில இருந்து வந்தாலும் அவுட் சைட்ல இருந்து வந்தாலும் எங்க கடையை பார்த்துட்டு சாப்பிட்டு கமெண்ட் எப்படி இருக்கும் சொல்லுங்க. சரிங்களா? பயங்கரமா இருக்காங்க. வீட்டு முறையில நல்ல முறையா தான் சமைச்சிருக்காங்க. அக்கா சொல்றதை கேட்டீங்கன்னாலே தெரியும், அக்கா கடையில வந்து வீட்டு முறை சமையலாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அக்கா உங்க கடையில ஸ்பெஷலா ஏதோ மட்டன் குழம்பு இருக்குன்னு சொன்னீங்களா? அது வந்து எந்தெந்த நாளுக்கா கிடைக்கும்? எல்லா நாளுமே மட்டன் குழம்பு வந்து மக்கள் என்ன விரும்பி கேக்குறாங்க அது கொடுத்துருவோம். அது கொடுத்துருவீங்களாக்கா? இல்ல வந்து ஸ்பெசிபிக்கா ஒவ்வொரு நாள் கிடைக்கும் அப்படிலாம் இல்லக்கா? எல்லா நாளுமே எல்லா இதுவும் கிடைக்கும். சாம்பார் மட்டன் குழம்பு மசால் எனி டைம் இருக்கும் நம்ம கடையில. ஓகேக்கா. மக்கள் என்ன விரும்பி கேக்குறாங்க அது கொடுத்துருவோம். அக்கா சொல்றதை கேட்டீங்கனாலே தெரியும், அக்கா கடையில வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பாங்க, அது வந்து அக்கா கடையில் எல்லாமே இருக்கும். கண்டிப்பா திருச்சி சைடு இருந்து யாராவது பார்த்தீங்கன்னா வந்து அக்கா கடையில் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம சேனலை வந்து எங்கெங்க இருந்து பார்க்குறீங்கன்னு கொஞ்சம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ கடையில் எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு நான் கமெண்ட் பார்க்குறேன். கண்டிப்பாக வந்து பெரிய பெரிய கடைக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது மாதிரி சின்ன சின்ன கடைக்கு சப்போர்ட் பண்ணலாம். இந்த சின்ன கடையில் பாருங்கள் எவ்வளோ டிஷ் வச்சுருக்காங்கன்னு. கண்டிப்பாக ஒரு தடவை வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்லா தரமான உணவு தான் கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் முக்கியமாக நீங்கள் வந்து வீட்டு முறை சமையல் சாப்பிடுவீங்கன்னா கண்டிப்பாக வந்து கேரண்டியாக 100க்கு 100 அக்கா கடையில் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். நம்ம அக்கா போயிட்டு வரோம்க்கா. பாய்க்கா. ஓகேக்கா. எல்லாரும் வந்து அனைவரும் எங்க கடையில திருப்தியாக சாப்பிட்டு போங்க. ஓகேக்கா. அக்காவோட சிரிப்புக்காகவே கண்டிப்பாக வந்து அக்கா கடையில் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ கடையில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.